மோடிக்கு தலைமை நீதிபதி ஏன் பிடிக்கவில்லை? மக்களவையில் ராகுல் காந்தியின் பயங்கர கேள்வி. தேர்தல் ஆணையத்துல என்ன நடக்குது? நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரும் ரகசியம் இருக்கு. அடுத்த 50 வினாடியில முழு உண்மையும் பாருங்க. இப்போ எல்லாரும் பேசிக்கிற விஷயம் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் குழு. இந்த குழுவுல யார் இருக்கணும்? 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி குழுவுல பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJI இருந்தாரு. ஆனா புது சட்டம் வந்தப்போ அந்த CJI-ய நீக்கிட்டு மத்திய அமைச்சர் ஒருத்தரை உள்ள கொண்டு வந்தாங்க. நம்ப முடியல. இதுக்கு தான் ராகுல் காந்தி மக்களவையில சரமாரியா கேள்வி கேட்டாரு. தலைமை நீதிபதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவரை ஏன் நீக்கினீங்கன்னு மோடி அரசை எதிர்த்து சவார் விட்டாரு. இங்க சென்னை, மதுரை, கோவைன்னு எல்லா ஊர்லயும் நம்ம ஓட்டு தான் ஆட்சியை தீர்மானிக்குது. தேர்தல் ஆணையத்தோட சுதந்திரம் பாதிக்கப்பட்டா நம்ம ஜனநாயகத்துக்கு என்ன பாதுகாப்பு? இது நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் முக்கியமான கேள்வி. ராகுல் இன்னும் அழுத்தமா சொன்னாரு. தேர்வு குழுவுல எனக்கு ஒரு இடம் இருந்தாலும் ஒரு பக்கம் பிரதமரும் இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சரும் இருக்கிறதால நான் அங்க சும்மா தான் இருக்கேன். பெரும்பான்மை பலத்தால எதிர்க்கட்சியை ஒடுக்குறாங்கன்னு குற்றம் சாட்டினாரு. அதோட தேர்தல் ஆணையர்கள் பதவியில இருக்கும்போது எடுக்கும் முடிவுகளுக்கு அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம். எதுக்காக இந்த சலுகை? அடடா, தேர்தல் தேதி கூட பிரதமரோட பிரச்சார அட்டவணைக்கு ஏத்த மாதிரி தான் வருதுன்னு சொல்லி மத்திய அரச கலாச்சாரு. ஜனநாயகத்தோட அடித்தளமே சுதந்திரமான தேர்தல் ஆணையம் தான். இதை பலவீனப்படுத்தும் எந்த சட்டமும் நாட்டுக்கு ஆபத்து. தலைமை நீதிபதியை குழுவில் சேர்க்கணும்னு கோரிக்கை வலுத்து வருது. எதிர்காலத்தில் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். தேர்வு குழுவுல தலைமை நீதிபதி இருக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அரசியல் பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள்.